பாஜக மாநில பொதுச் செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக ஆந்திராவிற்கு அழைக்கப்பட்டு நாரா லோகேஷ் அவருக்கு விருந்து வைத்ததுடன் அவருக்கு வருங்கால ஆந்திராவில் எடுக்கப்பட இருக்கும் நிகழ்வுகள் குறித்து எடுத்துக் கூறியதுடன் சவுத் ரைசிங் திட்டம் குறித்து பேசியிருப்பது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழக களத்திலும் பெரும் விவாதத்தை உண்டாக்கியிருக்கிறது. இதுகுறித்து அமர் பிரசாத் ரெட்டி அலுவலகம் குறிப்பிட்டதாவது, தமிழக பாஜக மாநில செயலாளர் அமர் பிரசாத் ரெட்டி தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் ஆந்திர பிரதேச அமைச்சரான திரு நாரா லோகேஷ் அவர்களை சந்தித்து சவுத் ரைசிங் இயக்கம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக பாஜக மாநில செயலாளர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் மதிப்பிற்குரிய அமைச்சர் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு நாரா லோகேஷ் அவர்களை விஜயவாடாவில் உள்ள சிஎம் ரெசிடென்சியில் சந்தித்தார். இந்த சந்திப்பை முன்னிட்டு திரு நாரா லோகேஷ் அவர்கள் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டதை முன்னிட்டு அவருக்கு சிறப்பு விருந்தினை வழங்கி மதிப்பளித்தார். நீண்டகால நண்பர்களாக இருக்கும் இரு தலைவர்களும் தென் மாநிலங்களின் ஒருமைப்பாடு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுவதற்கான தங்கள் ஒருங்கிணைந்த பணி குறித்து ஆழ்ந்த உரையாடலில் ஈடுபட்டனர். இதில் சவுத் ரைசிங் என்ற பொதுவான குறிக்கோளை முன்னிறுத்தி அதனை பிரதமர் மதிப்பிற்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களின் தேசிய கண்ணோட்டத்துடன் இணைந்து செயல்படுத்துவது பற்றி முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது. திரு நாரா லோகேஷ் அவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் கொண்டிருக்கும் அன்பும் மரியாதையும் குறித்து திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். தென் மாநிலங்களின் பலன்களை ஒன்றிணைத்து இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை வேகப்படுத்தும் முயற்சியாக சவுத் ரைசிங் இருக்கும் என இரு தலைவர்களும் உறுதி கொண்டனர். நமது நட்பு இன்று ஒரு பொதுவான பணிக்கு துளிர்த்திருக்கிறது. சவுத் ரைசிங் என்பது அரசியலை தாண்டி மக்களும் வளர்ச்சியும் ஒன்றுபட்ட தென்னகமும் ஆகியவற்றின் சக்தியாகும் என திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இரு தலைவர்களின் மதிய உணவு சந்திப்பு தென் மாநிலங்களின் மற்றும் தேசத்தின் முன்னேற்றத்திற்காக ஒருங்கிணைந்து பணியாற்றும் உறுதிமொழியுடன் நிறைவுற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய மாநிலங்களை அரசியல் ரீதியாகவும் கலாச்சாரம், வியாபாரம் ரீதியாகவும் வெற்றி பெறச் செய்வதுதான் இந்த சவுத் ரைசிங் என கூறப்படும் நிலையில் இது எதுபோன்ற மாற்றத்தை உண்டாக்கும் என இப்போதே எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது.